எல்லோருக்கும் வணக்கம். நிறைய மாணவர்கள் இங்கே இருக்கிறதுனால இந்த தலித் வரலாற்று மாதம் பற்றியான சில தகவல்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவற்றை பற்றி வாசுகி பாஸ்கரும் பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் தங்களுடைய உரையில் தொட்டு காட்டினாங்க. என்னென்னா, கருப்பின வரலாற்றிலிருந்து எடுத்த ஒரு யோசனை தான் இந்த தலித் வரலாற்று மாதம். எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் தலித் முரசு இதழில் மால்கம் எக்ஸ் பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தொடர் எழுதி வந்தார். அப்போது அந்த தொடருக்காக அவர் கருப்பின வரலாற்றை வாசித்த பின்புலத்தில் அமெரிக்காவில் ஆப்ரோ அமெரிக்கர்கள் பிப்ரவரி மாதத்தை ஒரு பிளாக் ஹிஸ்ட்ரி மந்தாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து தலித் வரலாற்று மாதம் என்ற ஒன்றை நாம் நினைவு கூற முடியும் என்று அவர் இதை ஆரம்பித்தார்னா அவர் நடத்தி வந்த தலித் இதழை தலித் வரலாற்று சிறப்பிதழ் அப்படின்னு கொண்டு வந்தார். சில கருத்தரங்குகள், நூல் வெளியீடுகள் அப்படிங்கிறது அவ்வப்போது நடந்தது. அப்புறம் போதி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை அதன் நினைவாக கொண்டு வந்தார். இது ஒரு ஆரம்ப நிலை. அப்போது நான்லாம் ஒரு மதுரையில் ஒரு கல்லூரி மாணவராக இருந்தேன். அப்போது அந்த தலித் வரலாற்று மாதத்தை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அவர் ஆரம்பித்திருந்தாலும் அதை அடியொற்றி சில நிகழ்ச்சிகளை, கருத்தரங்குகளை தொடர்ச்சியாக நடத்தக்கூடியதாக மதுரை இருந்த என்னை சார்ந்த நண்பர்கள், குறிப்பாக நண்பர் ஜெகநாதன் அவர்களோடு இணைந்து அம்பேத்கர் படிப்பு வட்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன அமைப்பின் மூலம் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தை தலித் வரலாற்று மாதமாக நினைவு கூர்ந்து வந்தோம். அது சின்ன கூட்டங்கள் தான். அப்போ எழுத ஆரம்பிச்சிருந்த பேராசிரியர் கோ ரகுபதி, இன்றைக்கு பேராசிரியர் அவர், அன்றைக்கி ஆய்வாளர் ஜே பாலசுப்ரமணியம், ஜெரோம் சாம்ராஜ், மா வேலுச்சாமி உள்ளிட்ட நண்பர்களை அழைத்து மதுரையில் கூட்டம் நடத்தணும். அம்பேத்கர் படிப்போட்டம் சார். அதுக்கப்புறம் சென்னையில் சில கூட்டங்கள் நடந்தது அவ்வப்போது. அப்புறம் எழுத்தாளர் அழகிய பெரியவன் சில கட்டுரைகளை இந்த வரலாற்று மாதத்தை நினைவு கூறக்கூடிய விதத்திலே எழுதியிருந்தார். பேராசிரியர் அழகரசன் இருக்காங்க, அவங்கள கூட நான் மீட் பண்ணது நெய்வேலியில் நடந்த இந்த வரலாற்று மாதத்தின் நினைவாக பேராசிரியர் கே.ஏ. குணசேகரன் அவர்கள் எழுதிய வடு என்கிற நாவல் வெளியீட்டு விழா நடத்தப்பட்டது. அப்போ தான் நாங்கள் கூட சந்திச்சுக்கிட்டோம். இப்படி ஒரு தொடக்க நிலை இருந்தது. ஆனால் அதை ரவிக்குமார் பின்னாடி அதை தொடர முடியல. அவர் அரசியல் பணிக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் உள்ளபடியே சொல்லணும்னா, ரொம்ப எதையும் எதிர்பாராத சின்ன சின்ன குழுக்கள், ஆர்வலர்கள், இவங்களால் ஓரளவு நினைவு கூறப்பட்டு வந்தது இது. ஆனால் 2018க்கு பின்னாடி இந்த நினைவுகூரலில் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது. அது ரஞ்சித் அவர்களுடைய வருகை. அவர் வானம் கலை திருவிழா அப்படிங்கிற பேரில் இதை ஒரு 3 நாள் நிகழ்வாக பெரிய அளவில் இருக்கும்போது ஓவியர் நடராஜ், ஓவியர் சந்துரு ஐயா இவங்கெல்லாம் இணைந்து ஒரு பெரிய சிலைகளை உருவாக்கினாங்க அந்த வானம் நிகழ்ச்சியில். அதை தான் வாசுகி பாஸ்கர் நந்தா விளக்கு என்கிற தலைப்பில் அந்த இதை நாங்கள் பண்ணோம். அது டிசம்பர் மாதத்தில் நடந்தால் கூட வரலாற்று நினைவு கூறுறது தான். ஆனால் அடுத்த ஆண்டிலிருந்து ஏப்ரல் மாதத்தை நினைவு கூறக்கூடியதாக இதை மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 நிகழ்வுகள், திரைப்படம், நாடகம், ஓவியம், புகைப்படம், இலக்கியம் என்று ஒவ்வொரு துறை சார்ந்தும் இந்த ஏப்ரல் மாதத்தின் வெவ்வேறு நாட்களில் இந்த வரலாற்று மாதத்தை நினைவு கூறக்கூடிய விதத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அது இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த இடமே ஒரு இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அங்கங்கே புகைப்படங்கள் தொங்க விடப்பட்டிருக்கு. ஆய்வு மாணவர்கள் இருக்காங்க, பேராசிரியர்கள் இருக்காங்க, ரைட்டர்ஸ் இருக்காங்க, புத்தகங்கள் இருக்குது. இந்த மாதிரி பேசுகிற இந்த மாதிரி ஒரு கூடுகை அப்படிங்கிறது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான மாற்றம் அது. ஒவ்வொரு ஆண்டும் வரலாற்று நினைவு கூறுற போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கான்செப்டை ரொம்ப அழுத்தம் தரக்கூடிய போக்கு இருக்கும்.
இந்த ஆண்டு நீங்கள் பார்க்கக்கூடியவங்க ஒருத்தவங்க 2 பேர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இதில் இங்கே இருக்கக்கூடிய இங்கே கொஞ்சம் வெளியே இருக்குது. இதில் பெரும்பாலானவர்கள் ஒரு வட்டாரத்தில் இயங்கியவர்கள், சிறிய தலைவர்கள். சிறிய அப்படிங்கிறது நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அர்த்தத்தில் சொல்கிறேன். அவங்க சிறியவங்க, சிறிய இயக்கம் இல்லை. சிறிய இயக்கங்கள் தான் நிறைய வேலை பார்த்துருக்கு. சிறிய இயக்கங்களுக்குத்தான் பெரிய தியாகம், இழப்பு எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு வரலாற்றில் இடம் இல்லை. அப்போது வரலாற்றில் இடமில்லாவிட்டாலும் அதை பற்றி இப்போலாம் உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் இடம்பெறுவதற்காகவே காரியங்கள் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரியும். அது எந்த விலையும் இருக்காது. ஆனால் அது அப்புறம் நம்ம சமூக வலைதளங்கள்லாம் அதுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்குது. அது மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு நாள் ஒருத்தருக்கு காலையில் கிளம்பி போய் ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு மனு கொடுக்கறது, பட்டா கேட்டு மனு கொடுக்கறதுக்கு தினம் போவாங்க, திரும்ப போவாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் அந்த மத்தியானம் சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு டீ கிடைச்சா பெரிய விஷயம். அப்படி வேலை பார்த்த பெரியவர்கள் ரொம்ப பேர் இருந்திருக்காங்க. நான் சொல்வேன், எப்படி நீங்கள் சிவப்பு சட்டைக்கு ஒரு அடையாளம் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி சிவப்பு துண்டுக்கு, அந்த மாதிரி நான் ஒரு நீல துண்டுக்கு இந்த மாதிரி ஒரு வரலாறு சொல்ல முடியும். அப்படி ஒரு வரலாறு இங்கே இருந்திருக்கு. நான் மிகையாக சொல்லலை, அதை அது தெரியாது நமக்கு. அப்போது அது மாதிரி வாழ்ந்த அதே நேரத்தில் அவங்க வெறும் வன்முறைகளை எதிர்கொள்கிறவங்களா மட்டும் இல்லாமல் அந்த வன்முறைக்கு மாற்றான ஒரு அடையாளத்தை ஒரு சமூக அளவில் உருவாக்குறவங்களா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் சில பேர் உங்களுக்கு ஏற்கனவே ரிப்பீட் இருக்கும். ஆனால் மற்றபடி பெரும்பாலானவர்கள் இப்போது தான் முதல் முறையாக உங்களுடைய, இப்போ உதாரணமாக தலித் சுப்பையா, சத்தியவாணி முத்து, செகுடந்தாளி முருகேசன், மேலவளவு முருகேசன், மலைச்சாமி, வஞ்சிநகரங்கந்தன், வணங்காமுடி சந்திரன், ஆம்ஸ்ட்ராங், மூர்த்தியார், இது மாதிரி நிறைய அவங்கள நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தவங்களாக இருப்பாங்க. ஒரு குளத்தில் தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணி அதில் தொடர்ந்து நீர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கினவங்களாக இருப்பாங்க. ஒரு சின்ன வேலையாக இருக்கும், ஆனால் அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள் இந்த ஆண்டு இந்த தலித் வரலாற்று மாதத்தில் நினைவு கூறுறோம். இந்த இளைஞர்கள் இதை நினைவு கூறக்கூடிய எங்கள் தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேறு எங்கள் முன்னோடிகள் தொடங்கி வச்சா கூட நாங்கள் அதை தொடர்றோம். முன்னோடிகள் எங்களை நினைவு கூறுறதில் எங்களை பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அந்த ஈகோ நமக்கு அவசியம் இல்லை. இந்த வேலையை அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இந்த வரலாற்று மாதத்தில் நம்ம தொடர்ந்து செய்யணும், அதை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதான் இதனோட நோக்கம். 1. 2, இப்போ தலித் வரலாறு அப்படின்னும் போது நமக்கு நிறைய கேள்வி வருது. தலித்து இலக்கியம், தலித் வரலாறு, தலித் விமர்சனம் அப்படின்றதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு வரும்போது நிறைய பெரிய விவாதங்களையும் சர்ச்சைகளையும் சந்தித்தது, உருவாக்கியது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அந்த பீரியடை கவனித்து பார்த்தா. அதில் ரொம்ப முக்கியமானது தலித் விமர்சனம் என்று நான் நினைக்கிறேன். படைப்புகள் ரொம்ப அடிப்படையானவை, காலத்தால் நிற்கக்கூடியவை. அண்ணன் இமயம் அவர்கள் அதை கோடிட்டு சொன்னார், இப்போதும் சொல்லுவார். எல்லோருக்கும் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு கதையாவது எழுதிடணும் வேண்டுவார். அது மிகச்சரியானது. ஆனால் விமர்சனம் அப்படிங்கிறது என்னவா இருந்தது அப்படின்னா, அது ஒரு வரலாற்று வாசிப்பு தான் விமர்சனம் என்பதும். உதாரணத்துக்கு இப்போ ராஜகோதமனை குறிப்பிட்டார் பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ராஜகோதமன் சங்க இலக்கியத்தை வாசிக்கிறார் அப்படிங்கிறது வெறும் விமர்சனம் இல்லை, அது ஒரு வரலாறு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இடம் அங்கே என்னவா இருந்தது, இல்லைன்னா ஜாதியினுடைய தோற்றம், வளர்ச்சி எப்படி ஒரு இடத்துல தோன்றி இருக்க முடியுங்கிறத புரிந்து கொள்வதற்கு அவர் முயற்சி பண்ணுறார். அப்போது விமர்சனம் என்பது தவிர்க்க இயலாமல் ஒரு வரலாற்று மறுவாசிப்பை கோரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. அதனால்தான் தலித் விமர்சனத்தினுடைய ஒரு நீட்சியாக நான் தலித் வரலாறு என்ற ஒன்றை பார்க்கிறேன். இவர்களுக்கு வரலாற்றில் என்ன இருந்தது, என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அடுத்த கேள்வி நமக்கு வந்துடுது, வரலாறு என்ன தலித்துகளுக்கு மட்டும்தான் இருக்கா, அல்லது வரலாறு தலித்துகள் மட்டும்தான் மீட்டெடுக்கிறாங்களா இன்னைக்குன்னா? இல்லை, எல்லாமே இன்னைக்கு வரலாற்றை மீட்டெடுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் வரலாறுகள் எல்லாமே, மீட்டெடுக்கப்படக்கூடிய வரலாறு எல்லாமே பெருமிதமானதாக இருக்க வேண்டும் என்று எல்லா ஜாதிகளும் கருதுகிறது. ஒரு நாடு சார்ந்து, தேசம் சார்ந்து, மொழி சார்ந்து, ஜாதிகள் சார்ந்து எல்லாத்துக்குமே வரலாறு இருக்குது. வரலாற்றை எழுதுகிறாங்க, முயற்சிக்கிறாங்க.
அது ஒரு பெருமிதமாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் ஒரு நிலைமை வந்துருச்சு இன்னைக்கு. கிட்டத்தட்ட இப்போது மதுரையில் கீழடிக்கு ஒரு மியூசியம் அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா கீழடியோட ஒரு ஐக்கானாக நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ் சமூகத்தில் ஜாதி பேதமற்ற ஒரு காலத்தினுடைய ஒரு சிம்பலாக கீழடியை சொல்கிறோம். அதை தான் நாம் அங்கே வைக்கிறோம் உள்ள அந்த மியூசியத்தில். அதை பற்றி பேசும்போது அதை ஒரு பெருமையாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் கீழடி விட்டு இப்படி வெளியே வந்ததுமே ஒரு ரோடு இருக்கும். அதுக்கு எதிரில் ஒரு பெரிய 2 கட்டிடங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா, நான் தாண்டா சேர்வேன் என்னடா பார்வை அப்படின்னு போஸ்ட் ஒட்டியிருக்கோம். இல்லை, நான் கேலிக்காவை சொல்லலை, கேலிக்கா நிரப்பி இருக்கும். அப்போது நாம் உருவாக்கிக்கிற உலகம் நமக்குள்ள மட்டுமேயான ஒரு உலகமாக இருக்க ஒழிய இந்த உலகத்துக்கு வெளியே ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் யதார்த்தம். அப்போது இந்த சமூகம் ஏன் தொடர்ந்து ஒரு பக்கம் நம்ம பெருமிதங்களை உருவாக்குகிறவங்களா, நாம் பேச விரும்புறது பெருமையாக மட்டும்தான் இருக்குது அப்படின்ற ஒன்றும், ஆனால் இன்னொரு பக்கம் முன்னை விட நிலைமை படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களிடையே ரொம்ப கூடுதலாக. நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதே கீழடியில் அந்த ஊர்லேயே காமராஜர்புரம்னு அந்த ஊரில் ஒரு பகுதி, காலையில் 3 மணிக்கு தூங்கிட்டு இருந்த ஒரு தலித் இளைஞனை தூங்கி எழுப்பி வெட்டிட்டாங்க. மீடியாவில் அது கீழடின்னு போட மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம், சொல்கிறேன். ஏன்னா நம்முடைய பெருமைக்கு வந்துடும் அது இழுக்கு. அது மாதிரி ஆயிடுது. அப்போது இந்த யதார்த்தத்துக்கும் நாம் காட்ட விரும்பக்கூடிய ஒரு உலகத்துக்குமான ஒரு இடைவெளி இருக்குல்ல, இதை நாம் இந்த வரலாற்று கருவியை கொண்டு, இந்த கேள்விகளை கொண்டு உரசி பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறது உண்டு. நண்பர்களே, அப்போது நாம் சில விஷயங்களை ஏன் பெருமையாக பேச முடியலங்கிறதையும் சேர்த்து பேசணும். பெருமையை பற்றி பேசுகிற போது சில விஷயங்களை நம்மளால் பெருமையாக யோசிக்க முடியல, அல்லது இவ்வளவு நிலைமைகள் இருக்கும்போது நாம் இன்னொரு பக்கம் பெருமைகளை பற்றி நினைவு கூற வேண்டுமா, அதை பற்றியான அதுக்கு என்ன மீனிங் இருக்குது இன்றைக்கி, அது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான மியூசியம் அல்லது இந்த வரலாறெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் அதை தப்பாக சொல்ல மாட்டேன். என்னன்னா, உனக்கு ஒரு கடந்த காலம் ஜாதி பேதம் இல்லாமல் இருந்திருக்கு, நீ ஏண்டா ஜாதியோடு இருக்குன்னு கேட்குறதாவும் அது இருக்குது. அதை நான் மறுக்கலை, அது உண்மை. ஆனால் அதை நம்ம ரொம்ப மீனிங்ஃபுல்லாக எடுத்துக்கணும், செய்யணும். அப்போது இங்கே ஒன்று விட்டுட்டு நம்ம அங்கே ஒன்று செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பாரம்பரியம், இந்த பெருமை, இதை பற்றியான ஒரு பாய்ச்சலை, ஒரு கேள்வியை இந்த வரலாற்றின் வழியாக வைக்கிறோம். அப்போது இந்த தலித் வரலாறு அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, இப்போ என்னவா மாறி இருக்குன்னா, வரலாறு பற்றி மட்டுமல்ல, வரலாறு யார் எழுதுகிறான், யாருடைய பார்வையில் எழுதப்படுகிறது, யாருடைய பார்வையால் வாசிக்கப்படுகிறது என்பது தலித் வரலாற்றியல் வந்த பின்னால் முக்கியத்துவம் பெற்ற கேள்விகளாக மாறியிருக்கின்றன இன்னைக்கு. அதான் விஷயம். யார் வாசிப்பது, அதுக்கு என்ன மீனிங் கொடுக்கறது, அந்த மீனிங்கை எது உருவாக்குது. என்னுடைய வாசிப்பு மட்டுமே ஒரு புத்தகத்துக்கு மீனிங் கொடுக்குதா? இமயமன்னன் அவர்களுடைய ஒரு கதையை படிக்கிறதுனால நான் படிக்கிறதுக்கும் நான் அல்லாத இன்னொருத்தர் படிக்கிறதுக்கும் ஒரே மீனிங்கானா இல்லை. அப்போ அர்த்தம் ஆத்தர்லேருந்து வருதா, இல்லை நான்லேருந்து வருதா, அல்லது நான் அல்லாத இன்னொருத்தர்லேருந்து வருதா, அப்படி மாறிடுது. ஒரு தமிழ்நாட்டில் தலித் வரலாற்றியல் அப்படிங்கிற ஒரு போக்கு உருவான பின்னாடி நடந்த மாற்றங்கள் முக்கியமானவை, ஆனால் அவை சொல்லப்படாதவை. எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் நிறைய மாற்றங்களை அவை உருவாக்கி இருக்கிறது. நான் சொல்வேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட இயக்கம் பற்றியான மிக முக்கியமான நூல்கள் கடந்த 20 ஆண்டுகளில் வந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் தலித் விமர்சனம், தலித் வரலாற்றியல் தான். அதை சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆமாம், இப்போது ஒரு காலச்சூடல் ஒரு நூல் வந்திருக்கு, திருநீலகண்டன் எழுதிய திராவிட இயக்கமும் நீடாமங்கலமும். அது எடுத்துக்கொண்ட எல்லையை மிக சிறப்பாக செய்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நூல். அது நூலாக எனக்கு அதில் ஒன்றும் இல்லை, ஆனால் நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கு. அது வேற. இந்த நூலை ஏன் எழுதணும், ஏன் திராவிட இயக்கம் தலித்துகளுக்கு ஒரு வேலையை செஞ்சிருக்குங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, அது தலித் தரப்பு எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் தான்.
இன்றைக்கு வைக்கம் பற்றி ஒரு முக்கியமான நூல் வந்திருக்கிறது. வைக்கம் வீரர் என்று பெரியாரை நம்ம தொடர்ந்து சொல்லி வந்தாலும் அதை பற்றி ப்ராப்பர் நூல் தமிழில் இருந்ததில்லை. பழ அதியமான் அவர்கள் எழுதியிருக்கார். அதுவும் எடுத்துக்கொண்ட எல்லைக்குள்ள மிகச்சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிற நூல். ஆனால் அதுக்கும் வைக்கம், சேரன் மாதேவி போன்ற புதிய நூல்கள் எழுதப்பட்டதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தலித் தரப்பு காரணமாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, இந்த தரப்போட ப்ரெஷரில் நாங்கள் எழுதணும்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வசதியான ஒரு எதிரியை வச்சுட்டு அவருக்கு பதிலளிக்கிறதா கூட அதை மாற்றுவாங்களே ஒழிய, ஒரு தலித் தரப்பு சொல்லி நாங்கள் எழுதணும் அப்படின்றது அதில் வந்துடாது. இதெல்லாம் ரொம்ப நம்ம அதை வாசிக்கும்போது அது நமக்கு தெரியும். இப்போ தமிழில் ஒன்று இருக்குது. இப்போ அண்மையில் ஒரு சில போக்குகள் உருவாகி இருக்கு. என்னன்னா, தென் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்களில் வேலு நாச்சியார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய பணியாளராக இருந்தவர் குயிலி என்று சொல்லப்படுகிறார். இப்போ அந்த குயிலி முதல் தற்கொலைப்படை வீராங்கனை. அந்த அம்மா வேலு நாச்சியாருக்கு ஆதரவாக ஆங்கிலேயர்களுடைய ஒரு வெடிகுண்டு கிடங்களை தன்னுடைய உடம்பில் நெருப்பை கட்டி கொண்டு குதித்து அந்த வெடிகுண்டை அந்த கிடங்கை காலி பண்ணார் அப்படிங்கிறதான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அது என்னன்னா, அது ஒரு கற்பனை பாத்திரம் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அது கற்பனை பாத்திரமாக இருந்தால் என்ன, இல்லாட்டினா அது ஒன்றும் இல்லை. அதை கிளைம் பண்ணுறதால ஒன்றும் ஆர்வம் இல்லை. ஆனால் பிரச்சனை அது இல்லை. நான் பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது மேட்ரு இல்லை. ஆனால் அந்த குயிலி பாத்திரம் ஒரு கற்பனை பாத்திரங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் முதல் கொண்டு, வரலாற்று ஆசிரியர்கள் முதல் கொண்டு அதை ஒரு வேலையாக ஒரு அஜெண்டாவாக செய்கிறாங்க சார். நான் கேட்குறேன், அது ஒரு கற்பனையாக இருந்தால் உனக்கு என்னன்னு கேட்குறேன். நான் வரலாற்றில் இருக்கக்கூடிய கற்பனையெல்லாம் நீ உன்னால் மறுத்தர முடியுமா? நீ மறுக்கிறியா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீ மறுக்க விரும்பக்கூடிய கற்பனை யாருடையதாக இருக்கிறது? அதான் எனக்கு முக்கியமான கேள்வி. குயிலியை ஒரு பாத்திரமாக உருவாக்கியவர்கள் தலித்துகள் அல்ல, அது தெரிஞ்சுக்க. இடதுசாரி வரலாற்று ஆசிரியர் ஜீவபாரதி, அவரையும் வரலாற்று ஆசிரியர் தான் சொல்றேன். ஓகே, அவர் உருவாக்குனது அந்த பாத்திரம் யாரு? ஜீவபாரதி. சினிமாவுக்கெல்லாம் வசனம் எழுதினார். மணிவண்ணன் படத்துல நீங்க நிறைய படங்களை பார்க்கலாம். அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஏன் உருவாகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் தேசியவாத அரசியல் உருவாகிற போது எல்லா சமூகங்கள்ல இருந்தும் ஒவ்வொருத்தவங்க விடுதலைக்கு போராடினாங்கிற ஒரு நல்லிணக்கத்துக்காக காட்டுவாங்க. இந்த பேர் ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்துவர் 3 பேர் காட்டுவாங்கல்ல சினிமாவில், நல்லிணக்கத்துக்கு. அது மாதிரி ஹிஸ்டரி எழுதும்போது எல்லா ஜாதியிலிருந்தும் ஒருத்தர் பண்ணாருன்னு. நம்ம இதுக்கெல்லாம் முன்னோடி நம்முடைய பெரிய புராணத்தில் எல்லா ஜாதியிலிருந்தும் ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு. அது மாதிரி அது அப்படி அவர்கள் நோக்கத்துக்காக எழுதிட்டு இன்னைக்கு அது அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் அதை கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மை. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் நாங்கள் இந்த பங்கை செஞ்சிருக்கோன்னு சொல்றதுக்கான ஒரு ஐக்கானா அது இருக்கு. நான் நினைக்கிறேன் அது கற்பனை பாத்திரமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் தான் நினைக்கிறேன். ஆனால் என் பிரச்சனை, நான் திரும்ப சொல்றேன், அது இல்லை. அது இவங்க இது மாதிரி நீங்க தமிழ் வரலாற்றில், இலக்கியங்கள்ல, புராணங்கள்ல எத்தனை கற்பனைகள் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் அதுதான். அப்போ இப்போ வரலாறா எது மாறுது அல்லது எந்த வரலாற்றை நம்ம கொஸ்டின் பண்றோம்? இப்போ உதாரணமா இன்னொருத்தர் எடுத்துப்போமே, மருது சகோதரர்கள் மிக முக்கியமான ஆளுங்க 2 பேரும். அவங்களுடைய விடுதலை போராட்டம் பற்றி நமக்கு ஒன்றும் அதை குறைத்த மதிப்பிடலை. அவங்களுக்கு முக்கியமான பங்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு பெரிய இடதுசாரி குழு, இடதுசாரிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு குழு, ஓகே, அந்த குழு என்ன பண்ணிச்சுன்னா, அவங்க யாருன்னா இந்த குயிலியை காலி பண்ண ட்ரை பண்ண குரூப் இப்போ என்ன பண்ணுதுன்னா, அவங்க ஒரு மருது வீரர்கள் எப்படி ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த போராளிகள், அந்த கண்ணோட்டத்தில் அவரை பார்க்கணும், அவரை ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஓகே, அது ஒரு நல்ல விஷயம், அதில் நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இப்போ ஒரு வட்டாரத்தில் மருது சகோதரர்களுடைய படங்களை வச்சிருக்கிறவங்கலாம் அவர் விடுதலை போராட்ட வீரருங்கிறதுக்காக வச்சிருக்காங்களா? அதில் ஏதாவது உங்களுக்கு டேட்டா இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு தரப்பை நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வட்டத்திலிருந்து மீட்டு இதுதான் இவர் எல்லாருக்குமான தரப்புன்னு காட்ட முயற்சிக்கிறது, இன்னொரு தரப்பை அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு காட்டுறது. அப்போ இந்த முயற்சிகள் இருக்குல்ல, இந்த வரலாற்றில் நடக்கிற இந்த முயற்சி, இதெல்லாம் கடந்த 20 வருடங்கள்ல நடந்து வர்ற முயற்சி.
அப்போது இந்த பின்புலத்தில் தான் நாம் இது மாதிரியான ஒரு வரலாற்று தருணங்களை, வரலாற்று பாத்திரங்களை நினைவு கூர்றது, திரும்ப திரும்ப சொல்கிறது, சண்டை போடுறது, அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆர் வீரையன், ரெட்டமலை சீனிவாசன் அவர்களோடு இணைந்து சட்டப்பேரவையில் பணியாற்றியவர். அவரை பற்றி நிறைய தகவல்களை படிக்கும்போது ஒரு சிவில் ரைட்ஸ்க்காக அவர் நடத்திய போராட்டங்களை சட்டப்பேரவையில் மட்டும் இல்லை, திரும்ப அவர் எந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாரோ அதை அந்த பிரச்சனை நடக்கிற ஊருக்கு போகிறார். இது மாதிரி மனிதர்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். என்னென்னா, அவங்க ஒரு 60-70 வருஷம் வரைக்கும் அதில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு மனைவி யார், அவங்களுடைய பசங்க யார், அவங்களுக்கு என்ன சொத்து, அவங்க அன்றாடத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய எவ்வளோ பயணம் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த காலகட்டத்தில் எங்கே தங்கியிருப்பாங்க, அவங்க எல்லா வேலையும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா, எத்தனை மனிதர்களை சந்திச்சிருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் என்னவா இருக்கும், எந்த வசதிகளும் இல்லாத ஒரு காலத்தில் இவர்களுடைய இந்த பயணத்தை பற்றி கற்பனை பண்ணுறது இருக்குல்ல, நாம் வெறும் டேட்டாஸாக வரலாற்றை சுருக்கிறோம். இந்த ஆண்டு இது நடந்தது, இந்த ஆண்டு இது நடந்தது, அது இல்லை வரலாறு. இந்த டேட்டாஸ்க்கு நடுவில் இருக்கிற எமோஷ்னல் இருக்குல்ல, இவன் மனைவியோ மக்களுக்கு என்ன செஞ்சான், செய்யாமல் போனதுனால அவங்க சபிச்சு கொட்டினது இருக்குல்ல, இது மாதிரி விஷயங்களை நான் சொல்கிறேன். அப்போது இது மாதிரியான எமோஷ்னல் தருணங்களை எழுதுவதற்கு நம்முடைய வரலாற்றில் இடமில்லை. அப்போ தான் அங்கே ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் வர்றான். அப்போ ஃபிக்ஷன் ரைட்டருக்கும் வரலாற்றுக்கும் ஒரு சந்திப்பு அங்கே நடக்குது. நண்பர்களே, 2000க்கு பிறகு தமிழில், அது அண்ணன் இமயம் இல்லை, வேறு சில பேர் சொல்கிறேன், பல வரலாற்று நாவலாசிரியர்கள் வரலாற்றை அடிப்படையாக வச்சு நாவல் எழுதிட்டு இருக்காங்க. தெரியும் உங்களுக்கு இல்லையா? அது தவறு இல்லை, அது வேற, அது ஒரு வகைமை தான். அப்போது வரலாறும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்றால், வெறும் டேட்டாஸிலிருந்து அது கொஞ்சம் படைப்பூக்கத்தை நோக்கி நகர வேண்டியது இருக்கிறது. அதுக்கு ஒரு வரலாறு என்பது ஆக்சுவலாக வரலாற்றை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும், அதுதான் விஷயம். ஏனென்றால் கற்பனைனா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க, பொய்ன்ற பொருள் இல்லை. அது சில விஷயங்களை நீங்கள் இமேஜின் பண்ணணும். இதை பாருங்கள், மக்கள்கிட்ட இருக்கிற வரலாறு எல்லாமே புராணங்களும் நம்பிக்கைகளும் தான் அவங்களால வரலாறாக நம்பப்படுது. அப்போ நீங்கள் அந்த கதைக்கு மாற்ற இன்னொரு கதையோடு போய் மோதாட்டி, அப்போது இந்த வரலாறு புனைவு அப்படிங்கிறதுக்கான அந்த இடைவெளி இருக்குல்ல, அப்படியே அலைஞ்சி அது ஒன்றா மாறக்கூடியது. இப்போ அயோத்திதாசர் பற்றி வைக்கக்கூடிய மாபெரும் குற்றச்சாட்டு என்ன? அவர் வரலாற்றை புனைவாக எழுதினார். அவர் புனைவாலாம் எழுதலை, நீ டேட்டாவுக்கு மாறிட்ட, வரலாற்றை பார்க்கறதில்ல, அவ்வளோதான். அவர் ஒரு உலகத்தை ஸ்தாபிக்கிறார். அவர் தான் வாழ்ந்த உலகம் என்னவாக இருந்திருக்கும் என்பதை பற்றி கற்பனை செய்து பார்க்கிறார். இது மாதிரியான கற்பனைகளை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது பற்றியான முறையியல்கள், ஆய்வு சட்டகங்கள் நம்மிடம் இல்லை. இதுதான், அதை தான் கோருது அயோத்திதாசரோட வாசிப்பு. இப்போ வரலாற்றில் இது உண்மையா ஒரு சமூகம் ஒன்றை பற்றி கற்பனை பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அது கற்பனை, அது பொய் அல்லது உண்மை அப்படிங்கிறது சொல்றது என் வேலை இல்லை. நான் ஒரு வரலாறை பற்றி யோசிக்கிறவனா அப்போ நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அது பொய்யோ உண்மையோ, ஏன் ஒரு சமூகம் அந்த கற்பனைக்கு போகுது? ஒரு சமூகம் தன்னை பற்றி அப்படி ஒரு கற்பனையை செய்து கொள்வதற்கான சமூக தேவை என்னங்கிறதையும் சேர்த்து யோசிக்கிறது தான் இன்னைக்கு வரலாற்றை எழுதுவதனுடைய முக்கியத்துவமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அப்போது ஒரு பொய்யா மெய்யா அப்படிங்க, பொய் மெய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது, பொய் மெய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்படலைன்னா அது பொய், கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தால் பொய் கூட உண்மை, அவ்வளோதான் விஷயம். அப்படி தான் இங்கே சூழ்நிலை இருக்குது, நீங்கள் எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம்தான். எனவே இந்த உணர்ச்சி பூர்வமான தருணங்களை நாம் பார்க்கும்போது, வரலாற்று டேட்டாஸாக பார்க்கும்போது சமயங்கள் என்னவோ ஆயிடுதுன்னா, அது ஒரு இடத்துல உறைஞ்சிடுது. இது இந்த ஆண்டு இந்த இடத்துல நடந்தது இந்த நபரால், அவ்வளோதான், அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்போ தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை நம்மளுடைய யோசனையால் கற்பனையால் கலைச்சி பார்க்கறது, கலைச்சி போடுறது, வேற மாதிரி யோசிச்சு பார்க்கறது அப்படிங்கிற. நீங்கள் தலித் மக்கள்கிட்ட போனீங்கன்னா கிராமங்களில் அவங்களுடைய சாமி கதைகள் தான் அவங்களுக்கு வரலாறு, அவங்களுடைய ஊர் பெயர்கள் தான் வரலாறு, அவங்களுடைய அவங்களுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் தான் அவங்களுக்கு வரலாறு. இப்போது நம்ம துரதிர்ஷ்டவசமாக என்ன பண்ணிட்டோம்னா, தலித் வரலாறுனா அரசியல் ரீதியாக போராடியவர்களை மட்டுமே வரலாற்றுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்.
அப்போ என்ன பண்ணணும்னா, இது மாதிரி ஒரு அரசியலுக்குள்ளே வராமல் ஒரு சமூக ரீதியாக ஒரு குழுவாக வாழ்கிற போது அவங்க ஒரு வரலாற்றை உருவாக்கி இருக்காங்கல்ல, அதில் ஒரு மாற்றம் இருக்குல்ல, அதையெல்லாம் கூட நாம் இந்த வரலாற்றுக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த பாருங்க, அவங்க நினைவு கூறுறது மட்டும் வரலாறு கிடையாது. அண்ணன் சொன்னது போல அவங்க சில விஷயங்களை மறக்க விரும்புகிறாங்க. இந்த நினைவு இது என்னுடைய கடந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது, அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா மற்றவங்களுக்கு? கரெக்டா? அப்போ நினைவு கூறுவது மட்டுமல்ல, மறக்க விரும்புறதும் சேர்த்தே தான் இந்த ஜனங்களுடைய சமூக வரலாற்றில் சமூக நினைவுகளில் சேர்ந்தே நமக்கு ஒரு பொருளை தருகிறது. அப்போ இந்த கதைகளை வாசிக்கிறது, கதைகளில் இருக்கக்கூடிய குறியீடுகளை வாசிக்கிறது, அதுக்கு என்ன மீனிங், ஏன் அங்கே வைக்கிறான்? இப்போ உதாரணமாக நான் இந்த நண்பர் கூட சொன்னார், மாமன்னன் நந்தன் அப்படிங்கிறத பற்றி நான் எழுதுகிறேன். அதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நந்தன் என்பவரை பற்றி கிடைக்கக்கூடிய வழக்காற்று கதைகள், மக்களிடம் வழக்காற்று இருக்கக்கூடிய கதைகளில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கதை கிடைக்குது. ஆனால் கதையில் அடிப்படை ஒற்றுமை மாறுறதில்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் சில வெர்ஷன்ஸில் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த நந்தன் கதை இந்தியா முழுக்க இருக்குது. எங்கள் நந்த வம்சத்தில் நீங்கள் நந்தன், முதல் நந்தன் பேர் என்னங்க ஏபி? இந்த பதுமநந்தனுடைய ஒரு நந்தன், ஒரு நந்தன் வச்சுப்போமே. அவர் பற்றி சொல்கிறதுல என்னென்னா, அவர் ஒரு கலப்பு ஜாதிக்கு பிறந்தவர், அப்பா வேறு அம்மா வேறு. ஓகே, அதே மாதிரி தான் கேரளாவில், வட கேரளாவில் நன்னன் என்று சொல்லப்படக்கூடியவர், அவர் ஒரு கலப்பு ஜாதிக்கு பிறந்தவர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய கதைகளில் நந்தன் பற்றியான கதைகள் கலப்பு ஜாதிக்கு பிறந்தவர். வேதநாயக சாஸ்திரியார் காலின் மெக்கன்சிக்காக தொகுத்து வழங்கிய வழக்காற்று கதைகளில் நந்தனை பற்றியான குறிப்பு அவர் ஒரு கலப்பு ஜாதிக்கு பிறந்தவர். நந்தன் கதையோடு ஓரளவு ஒத்து வரக்கூடிய நந்திவர்மன் கதையில் நந்திவர்மன் ஒரு கலப்பு ஜாதிக்கு பிறந்தவர். முறையான அம்மாவுக்கு பிறக்கலன்றதான் அவரை கொல்லுவதற்கு அவருடைய சகோதரர்கள் தேடுறதுக்கான காரணம். கிட்டத்தட்ட இந்த கதைகளில் ஒரு கலப்பு ஜாதி அப்படிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப வருது. 1. 2, அவன் பழிவாங்கி கொல்லப்படுகிறான் அல்லது அவன் சாபத்தால் அழிந்து போகிறான். அவனை பற்றியான கதைகளில் அவன் ஒரு அழிவின் குறியீடாக, ஒரு இரத்தத்தோட சம்பந்தப்பட்டவனா, அவனை ஏமாத்தி கொள்றவங்களா, பொறிப்பந்தல் வச்சு அல்லது ஒரு பொய் பந்தல் போட்டு அதில் உட்கார வச்சு அவனை கொல்றதா, இந்த கதைகள் திரும்ப திரும்ப. நந்தன் உண்மையிலே இருந்தாரா இல்லையாங்கிற விவாதம்லாம் 2வது, அது வேற. ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக சொல்லப்படக்கூடிய ஒரு பாத்திரம் இந்தியாவின் எல்லா இடங்களிலும் வெவ்வேறு மாதிரி அது புழங்கும் போது அதுலேயே சில விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அவன் சாபத்தால் அழியணும் அல்லது பழிவாங்கப்படுகிறான், அவன் ஏமாற்றி கொல்லப்படுகிறான், ஏன் அவன் கலப்பு ஜாதியினனாக இருக்கிறான், இப்படியான விஷயங்கள் இருக்குல்ல. இது கதை கிடையாது, இது ஏதோ ஒரு குறியீடு அப்படிங்கிறதான். வேற ஏதோ ஒன்றை அவங்க திரும்ப திரும்ப சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போது நாம் வரலாற்றை வாசிக்கிற போது அது இப்படி இருந்தது என்பதோட அந்த குறியீடுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதோட வாசிக்கும்போது யோசிக்கும்போது தான் நமக்கு ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஷனுக்கு நம்ம கிட்ட போயிட்டு வரக்கூடிய வேலைகளை இந்த 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 தளத்தில் நாம் சந்திக்கிறோம். எனவே நண்பர்களே, ஒரு வரலாற்றை பற்றி நாம் யோசிக்கும்போது நாம் எழுப்பிக்கொள்வதற்கான கேள்விகள் நிறைய இருக்குது. ஒரே இடத்துல உறைஞ்சி போகிறது, ஒரே விஷயத்தை திரும்ப சொல்கிறது, அது மாதிரி இல்லாமல் இப்போ இப்போ வஞ்சி நகரம் கந்தன் பற்றி ஒரு படம் பார்க்குறீங்க. அவர் ஒரு ஊரில் கொல்லப்பட்டதுனால ஒரு நடுகள் போல வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் பிரபா வந்திருந்தாருன்னு நினைக்கிறப்ப. அண்ணா வணக்கம். தமிழ் பிரபா வந்திருக்கும் போது நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். அது வரைக்கும் 15 ஆண்டுகளாக நாங்கள் தேடி கண்டுபிடிக்காத சில விஷயம் புதுசாக கிடைக்குது. என்னன்னா, அவரை பற்றி ஒரு அம்மா பாட்டு கட்டியிருக்கு. பாட்டு எப்படி கட்டியிருக்குங்கன்னா, அவர் ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர், அவருடைய முடி வாரி இருக்கிற அழகு, அவர் உடுத்திருக்கிற தோற்றம், இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு ஒரு நாட்டு பாட்டு, அது நடவு பாட்டு. ஆச்சரியமாக போச்சு. என்னன்னா, அது அப்படி ஒரு பாட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி கொல்லப்படுறவங்களுக்கு மக்களால் கட்டப்படுங்கிறது வேற. ஆனால் அவங்க சொல்கிறாங்கல்ல அவரை பற்றியான ஒரு வர்ணனை, அந்த மாதிரி அவர் இல்லை.
அந்த மாதிரி தோற்றத்தில் இல்லை, அவர் நார்மலாக இருக்காருன்னு வச்சுங்களேன், எல்லோரும் போல ஒன்று இருக்கார். ஆனால் ஒரு சமூகம் தனக்குரிய வீரனை எப்படி கற்பனை செய்து கொள்ளுகிறது, என்ன உடை உடுத்துறவனா யோசிச்சுக்குது, என்ன தோற்றத்தில் இருந்தவனா யோசிச்சுக்குது, அவன் எப்படி ஃபைட் பண்ணாங்கிறத யோசிக்கு. இப்போ எனக்கு தெரியுது இது கற்பனைன்னு, இதை நான் கற்பனை, இது ஒரு பொய் அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு வரலாற்றாசிரியனுடைய வேலையா? இல்லவே இல்லை. அந்த கற்பனையை ஏன் அந்த சமூகம் உருவாக்கி கொள்ளுகிறது என்பதுதான் எனக்கு முக்கியமான ஒன்றாக நான் கருதுவேன். எனவே வரலாறு பற்றியான புதிய புரிதல்கள், புதிய தேடல்கள், புதிய ஒப்பீடுகள் அப்படிங்கிறத நாம் செய்ய வேண்டியிருக்கு. நம்மளே கூட நம்ம பல நேரங்களில் கலைச்சி பார்க்கறதுக்கு அது நிச்சயமாக உதவும். இன்னும் சொல்ல போனால் நாம் ஒரு ஜாதியாக உறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கூட இது மாதிரியான நிறைய தேடல்கள், நிறைய புது வாசிப்புகள் அப்படிங்கிறது உதவும். நான் ஏன் இதை இன்னைக்கு இங்கே சொன்னேன் அப்படின்னா, நிறைய மாணவர்களும் புதியவர்களும் இந்த களத்தை நோக்கி இது மாதிரியான விஷயங்களை கேட்கக்கூடியவர்களாக வர்ற போது நாம் வரலாறு பற்றியான வேற வாசிப்புக்கு போகிறதுக்கு இந்த ஆட்களை தேடுறது மூலமாக கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு பெரிய கொம்பு முளைச்சவன் அந்த மாதிரி இல்லை, அண்ணனோ யாரும் அந்த மாதிரி இல்லை, எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் இந்த இந்த புரிதல்களை நம்ம எப்போ பெறுறோம்னா அகடமிக் புக்கில் இருந்து கிடையாது. நீங்கள் கள ஆய்வு, இந்த மனிதர்களை தேடி போகிற போது அவங்கள பற்றின கிடைக்கக்கூடிய தகவல்கள், அதை ஒப்பிட்டு பார்க்குற போது கிடைக்கக்கூடிய புரிதல்கள், இதிலிருந்து தான் ஒரு மெத்தடாலஜி கிரியேட் ஆகுது. இப்போ இந்த விஷயத்தை இப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது. எனவே வரலாற்றை பற்றியான ஒரு மறுவாசிப்புக்கு தலித் வரலாற்றியல் உந்தி தள்ளி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி, இன்னும் வேறு விதமான வாசிப்புகளை நோக்கி நம்ம போகிறத பற்றி யோசிக்கிறதுக்கு இது மாதிரியான நினைவுகூறல்கள், கொண்டாட்டங்கள் உதவும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. ஜெய் பீம்.